அடுத்தது வந்து தமிழ் ER டீம். மணி ஆன்லைன்ல இருக்கீங்களா? நீங்க இன்ட்ரோடக்ஷன் தரீங்களா? பிரியா, நான் ஆன்லைன்ல இருக்கேன். ஓகே ஓகேங்களா. என் கூட வந்து மேரி இருக்காங்க அண்ட் சுமி இருக்காங்க. ஓகே. ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து தமிழ் ER பற்றி பேச போகிறோம். ஸோ தமிழ் ERங்கிறது வந்து ஐ திங்க் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபெட்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபெட்னா வந்து it's one of the biggest Tamil group actually, Tamil Sangam group under that, and Tamil ER வந்து one of the operating under the FETNA. அது வந்து தமிழ் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்னு சொல்லுவாங்க. இது வந்து கனடா அண்ட் ஆல் ஓவர் வேர்ல்ட்லயும் இருக்கு. வித் கொலாபரேஷன் வித் தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் NRT டிபார்ட்மெண்ட் அண்ட் எவ்ரிதிங். இதில் ஆல்மோஸ்ட் லைக் எல்லாரும் வந்து நான் வாலண்டியர்ஸ் தான், எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே. ஆல்மோஸ்ட் 24/7 anything happen to crisis to the families or any emergency situations or anything related to immigrations or any related families எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து two of our pillars, one is Shruti and other is Mary. அவங்க 2 பேரும் வந்து தமிழ் ERல வந்து ஒரு பிக் பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து நமக்காக வந்திருக்காங்க. மேரி பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அட்டார்னி லா அண்ட் எவ்ரிதிங். மேரி கோ அஹெட், இட்ஸ் யுவர்ஸ் ஆக்சுவலி. வணக்கம் எல்லாருக்கும். நான் பேசுறது கிளியரா கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேரி. ஓகே. எப்பவுமே தமிழ் கம்யூனிட்டியோட ஒரு உரையாடல் இல்ல என்ன ஒரு கம்யூனிகேஷன் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இன்னைக்கு சுமியோ இருக்காங்க. தமிழ் ER ரெப்ரசன்ட் பண்ணி இந்த விமன்ஸ் டே செலிப்ரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக மகிழ்ச்சி. சுமி, நீங்க போறீங்களா? எல்லாத்துக்கும் வணக்கம். தேங்க்யூ மேரி அண்ட் மணிகண்டன். இந்த வாய்ப்பு கொடுத்த விதசுடா தமிழ் சங்கத்துக்கு எங்களோட நன்றி. மணிகண்டன் அவங்க சொன்ன மாதிரி ஃபெட்னாவினுடைய ஒரு பாகமா தமிழ் ER இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதை சொல்றதுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். என்னைக்காவது தமிழ் கம்யூனிட்டி வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா எனக்கு இது தெரியலையே அடுத்தது எப்படி போறது அப்படின்னு யோசிக்கும் போது உங்களுக்கு நாங்க இருக்கோம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த தமிழ் ER. மேரி கண்டிப்பா இதை கடைசியில சொல்லுவாங்க. அதான் நான் இப்பவே சொல்றேன், திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் 2 of us. இன்னைக்கு நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம். US இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் அவ்வளோ வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஆல் ஹீரோஸ் டோன்ட் வேர் கேப்ஸ். கிட்டத்தட்ட அப்படின்னா ஒரு அவசர காலகட்டம் இங்க உதவி வேணும்னா அவங்களெல்லாம் நாங்க 75% அவங்க யாரையும் நாங்க பார்த்து கூட இருக்க மாட்டோம். நாங்க 2 பேரும் ஒரே துறையில இருக்காங்கன்ட்டு எங்களுக்கு தெரியுமே தவிர there are so many people whom we don't even know. அவங்க ஸ்டெப்பிங் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு அடுத்தது இது பண்ணலாம் இது பண்ண வேண்டாம் அப்படிங்கறத சொல்லிட்டு போவாங்க. இட்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மெடிக்கல் எமர்ஜென்சி. உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி இருக்கு, லீகல் கன்ஃபியூஷன் இருக்கு, ஃபேமிலி கிரைசிஸ் இருக்கு, எதுவுமே இல்லை, எனக்கு எமோஷனல் டிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற எல்லா விதமான உதவிகளுமே வந்து தமிழ் ER வந்து இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு கைட்லைன்ஸ் ஃபாலோயிங் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல வந்து எங்களுக்கே அந்த ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப புதுசா இருக்கும். வி ஆல்சோ லேர்ன் எவ்ரி டே. அந்த டைம் அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க லேர்ன் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக்கலி தமிழ் ER இஸ் நத்திங் பட் a very big team of volunteers. It's a huge team of volunteers and professionals. மேரி மாதிரி இருக்கக்கூடிய அவ்வளோ பிஸியான அட்டர்னிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா தமிழ் ER ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டா மேரி போன் எடுப்பாங்க, கவிதா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர்த்துக்கு எமர்ஜென்சி டைம்ல ஹெல்ப் பண்ணதுக்கு விட அவங்களுக்கு வந்து கோர்ட் போறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். தமிழ் லாங்குவேஜ் மொழிபெயர்ப்பாளராக ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அகாமடேஷன் கொடுத்துருக்கோம், அவங்களோட டீம் கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங், அவ்வளோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ ரீசெண்டா நடந்த லாட் ஆஃப் கிரைசிஸ் டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எவ்ரிதிங் வாஸ் பாசிபிள் only because of Tamil ER and especially with a group of volunteers. இதுல இமிகிரேஷன் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்.
வில் அண்ட் ட்ரஸ்ட்ங்கிறது வந்து எவ்வளவு முக்கியம், அதை ப்ரொபேட் பண்ணலன்னா என்ன ஆகும், அதுக்கு அடுத்தது அந்தந்த ஸ்டேட்ல அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி எல்லா டைம்லயுமே வந்து நம்மளோட அட்வைசர்ஸ் நேரி மாதிரி இருக்கிறவங்க, கவிதா அண்ட் நீங்க எம்பசில ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம கார்த்திக், ராஜேஷ், I can just name everybody. Praveena, there are so many people who stand up and support us. ரொம்ப பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்டல் சப்போர்ட் வந்து நிறைய கொடுப்பாங்க. இந்த எஸ்பெஷலி ஒரு விபத்து நடந்துருச்சு, அதுக்கப்புறம் அது எப்படி கையாளுறது தெரியல அப்படின்னா எதுவுமே நீங்க பேச வேண்டாம், இங்க கூட நீங்க எமோஷனல் சப்போர்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட ஃபுட்ல இருந்து, அவங்க அகாமடேஷன்ல இருந்து, அவங்க குழந்தைங்க ஸ்கூல் பிக்கப்ல இருந்து அந்தந்த இடத்துல இருந்து பாத்துக்குவாங்க. There are so many people who step in and do the next. I'm very much interested in volunteering. நானும் ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் இந்த ஊர்ல இருக்கேன். I'm very much interested in doing na. Feel free to join. இதுல தனியா ஜாயின் பண்றதுக்கு அப்படின்னா இல்ல, நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க, நான் இதை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கேன்னா you can always log in. Our caller number 24/7 சும்மா சொல்லுங்க. நிஜமாவே there are people who attend and ready to help us. இதுல இமிகிரேஷன் சார்ந்த எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்துக்குமே வந்து மேரி அண்ட் கவிதால நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மேரி, நீங்க சந்திச்சு ஆர் நீங்க ஃபேஸ் பண்ண ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2-3 சொல்லுங்க. தேங்க்ஸ் சுமி. நான் எப்பவுமே நான் சொல்ற விதம் எப்படின்னா, எனக்கு வந்து இமிகிரேஷன் அட்டர்னி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறதால மேரி பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல தெரியும், கவிதா பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அந்த முகங்கள் தேவையில்லை. ஆனா நான் நிறைய நேரங்கள்லங்க எங்க போனாலும் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஆனஸ்ட்லி. அப்படின்னா எத்தனை பேரு, நான் ஒரு SSN ஆஃபீஸ் போன ஒருத்தவங்க வந்து அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன், அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போகும்போது அந்த வாலண்டியர் வந்து அந்த டோக்கனை வாங்கிட்டு அவர் 6 மணிக்கு போனாரு. நான் வந்து ஒரு 8 மணிக்கு போறேன். உள்ளர போகும்போது நான் சொன்னேன், எனக்கு காஃபி என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் வந்து காஃபி மட்டும் வாங்குறேன் அப்படின்னா, அதை வாங்கிட்டு 3 தடவை அவர் அங்க நின்றுட்டு இருந்தாரு. ஸோ ஐ ஆனஸ்ட்லி ஃபீல், எப்பவுமே நான் நினைப்பேன் அந்த காரியம் பெருசு இல்ல, ஒருத்தவங்களோட லைஃப்ல வந்து இந்த சின்ன ஒரு ரோலாவது நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரிதான் ஒவ்வொரு வாலண்டியர்ஸும். there are so many places. உங்களுக்கு எல்லாருக்குமே நான் யாரு அப்படின்னு தெரியும். எல்லா விஷயங்களுமே ஹார்ட்ல இருந்து தான் பேசணும். அதை தவிர சும்மா ஒரு மேடைக்காக எந்த பேச்சுமே பேசக்கூடாது. நான் வந்து ஒரு மேடை பேச்சாளரோ எதுவுமே கிடையாது. உங்களோட அன்புல வந்து நான் பேச ஆரம்பிச்சுட்டேன்னு தான் நான் சொல்லிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு வந்து as a woman I started my career, my life and everything. நீங்க கொடுத்த அந்த உற்சாகத்துலதான் நான் பேசவே ஆரம்பிக்கிறேன். அப்படி பார்க்கும்போது அதுல ஆரம்பிக்கிறது தான். நான் எங்க ஒரு ஸ்டேஜ் கிடைச்சாலும் when I talk about the volunteers, I say that எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு சாக்ரிஃபைஸ் எந்த நேரத்துலயுமே போன் எடுப்பாங்க. ஒரு குரூப்பா பண்ணும்போது அதோட தட்ஸ் வெரி பவர்ஃபுல். அப்படிதான் நான் சொல்லுவேன். இவங்கெல்லாம் இல்லைன்னா என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட எனக்கு வரும். ஏன்னா அவ்வளவு ஒரு காரியங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை இல்லை, பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல 2 ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இருக்கு. ஒரு யங் ரொம்ப சின்னவங்க 32 வயசு, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நிமோனியான்னு கூட்டிட்டு போறாங்க ஹஸ்பண்டுக்கு. இஸ் இன் a very high career position. அப்புறம் அவங்க இறந்து போகும்போது 1 வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இறந்து போகும்போது அந்த வைஃபோட வந்து சிச்சுவேஷன் என்ன, ஒரு 5 வயசு குழந்தைய பண்ணும்போது சுமி சொன்ன மாதிரி only the volunteers are the pillars. ஃபேமிலி இல்ல, அவங்க வரணும்னு நினைச்சா கூட அங்க இருந்து இங்க வர்றதுக்கு 3 நாள் ஆகுது, 5 நாள் ஆகுது. ஒரு சில குடும்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 15 நாள் வந்து வந்து வீட்டுல வந்து சமையல் பண்ணக்கூடாது. அப்ப யாரு கொடுக்குறாங்கன்னா அந்த கம்யூனிட்டி பீப்புள் தான். சோ நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல வந்து கேட்டுக்கிறோம், ஓ அப்படியா அப்படின்னு. இது கதை அல்ல, ஒவ்வொருவரோட இன்சிடென்ட் இது காமனா நடக்கிற விஷயங்கள். எத்தனை பேரோட லைஃப்ல நாங்க போய் ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்க கூட இருந்து பண்ற காரியங்கள் வந்து நான் மட்டுமே இல்லவே இல்லைங்க. கண்டிப்பா ஒரு ஃபுல்லாவே ஒரு டீம் ஃபுல்லாவே இருக்கு. எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் எடுப்பாங்க. இது வந்து உண்மையாவே நடந்தது. எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப லாங் டே அப்புறம் நான் வந்து சொல்றேன், எனக்கு ஒரு கால் வருது. அப்ப நான் சொன்னேன் மாதிரி நான் தூங்க போயிட்டேன் நானு. அப்புறமா வந்து அவங்க சொன்னாங்க,
இந்த டாக்குமெண்ட், அந்த லீகல் டாக்குமெண்ட் வந்து மாரி நீங்க எனக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேலை தான் அது. அப்புறம் நான் வந்து ரொம்ப லாங் டேஸ்னால நான் வந்து இல்ல நான் வந்து காலையில பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க அந்த வாலண்டியர் சொன்னாங்க, சரி மேரி எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மேரி இதை போன்லயாவது நீ பண்ணி கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் சரி ஒரு 2 பேரோட இதனால நான் கீழே வந்துட்டேன். வந்து அதை பண்ணி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து மார்னிங் காலையில, சென்னையில வந்து அது காலையில. அப்போ ஒரு நாள்ல வந்து நான் காலையில முழிச்சு பார்க்கும்போது அந்த லெட்டர் பண்ணி கொடுத்துட்டோம். சாயங்காலம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த எமர்ஜென்சி விசா கிடைச்சிருச்சு. அப்போ நான் எப்படி நினைப்பேன்னா, ஒரு சப்போர்ட் சிஸ்டம்ன்றது எந்த இடத்துல இருந்து எப்ப வேணாலும் இருக்கலாம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் யூ குட் பி ஆஃப் சம் சப்போர்ட். நான் இப்ப கூட சொல்லுவேன், இமிகிரேஷன் டஃப்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, அவங்க எந்த சூழ்நிலையில இருக்காங்கன்னு கூட தெரியாது. நம்மளாம் பெரிய காரியங்களை சுமந்துட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் மீறி என்னப்பா நடந்துட்டு இருக்கு, ஒரு எஃப்என்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, இல்ல ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்காங்களா, வாட் இஸ் ஹேப்பனிங் வித் யூ அப்படின்னு கேட்கறது கூட ஒரு விதமான ஒரு ஆறுதல் தான், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் அது. அப்போ நான் அதை எப்பவுமே நான் அப்பப்ப ரிமைண்ட் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு நைட் வந்து என்னோட பிசிக்கல் டயர்ட்னஸ்ல கூட ஒரு சில காரியங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா அந்த எமர்ஜென்சி விசாக்கு வந்து அன்னைக்கு நைட் கிடைக்குது, அவங்க ஃபேமிலியே வராங்க. சோ அந்த மாதிரிதான் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்க பாக்கணும். அண்ட் ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் த வாலண்டியர்ஸ். ஏன்னா அந்த துறையில இருந்து பாக்குறோம். போகும்போது ஊருக்கு போகும்போது ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே சொல்லிக்க மாட்டோம். நான் அது ரொம்ப மனசு வேதனையோட குழந்தைங்களை கூட்டிட்டு அவங்க கிளம்பி போவாங்க. ஏன்னா யாரும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகும்னு எதிர்பார்த்து வர்றதில்லை இல்லைங்களா. இட் ஹேப்பன்ஸ். நம்ம நினைக்கிறதையும் மீறி வாரத்துல ஒரு 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 அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் நடக்குது. அப்ப இவங்கெல்லாம், அதாவது அந்த நீங்க போன வருஷம் ஃபெட்னால பேசும்போது சொன்ன விஷயங்கள் தான் அது. ஒருத்தர் வந்து அவங்க வந்து அவங்க பேர், அந்த ஐயா பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க சொல்லும் போது 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பிரதர் இல்லாம இங்க ஒரு போலாண்ட்ல இருந்து போனவங்களை எப்படி சென்னைக்கு கொண்டு போகிறதுன்ற எனக்கு வந்து தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது நீங்க பண்ற காரியங்கள் ரொம்ப பெருசுன்னு அவங்க அப்ரிஷியேட் பண்ணதுக்கு உண்டான வேல்யூ இருக்கு. ஏன்னா இங்க ஏதாவது ஒரு டெத் நடந்தா இங்கே நம்ம அவங்கள ஃபியூனரலுக்கு கொண்டு போகணுமான்றதுல இருந்து அந்த ஃபேமிலியோட ஜேர்னி பண்ணி, இல்ல நம்ம அவங்கள ஊருக்கு தான் அனுப்பி வைக்கணும் ஏன்னா அந்த ஃபேமிலி முடிவு பண்ணதுன்றது போது அதுல நடக்கிற பேப்பர் ஒர்க்ஸ்ல இருந்து ஒவ்வொரு காரியங்களும் வந்து இட்ஸ் மோர் தென் ஹோலிங்க. ஆக்சுவலா வந்து புனிதமானது நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு இடம். ஒவ்வொரு சப்போர்ட்டுமே இட் மேட்டர்ஸ் அ லாட். நீங்க எந்த விதத்துலனாலும் யூ கேன் பி ஆஃப் சம் சப்போர்ட் சிஸ்டம் டு அதர்ஸ். அதை என்னைக்குமே நம்ம வந்து இன் பர்டிகுலர் த விமன்ஸ் டே நம்ம பார்க்கும்போது தெர் ஆர் மெனி பிளேசஸ் இஸ் அ விமன். நம்மளோட ஒரு டே டு டே ஒரு இதை மீறி நிறைய விஷயங்கள் பண்ணிதான் ஆகணும். கண்டிப்பா அந்த ஸ்ட்ரென்த்தும் அந்த மனப்பக்குவமும் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அதை பண்ணுங்க. Part of any organization, it can be of anything. தயவு செய்து பண்ணுங்க. அவ்வளவுதான். Yes, I just want to give a lot of contribution to that. If you really believe that you wanted to help others, நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு டஃபஸ்ட் மொமெண்ட்ல இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டெப் இன், சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி அவ்வளோ பேர் இருப்பாங்க. எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் இது நடந்திருக்கு. தெரியாத ஊர்ல மக்களே இல்லையோ அப்படின்னு நினைக்கும் போது பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது தமிழ் மக்களுக்காக மட்டும் கிடையாதுங்க, எல்லா மொழி பேசுறவங்களுக்காகவும் தான். இங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் ஒரு டீம் ஹெல்ப் பண்ணிருக்கோம். கென்யா, யூ நேம் அ கண்ட்ரி, அங்க யாராவது ஒரு உதவி வேணும், அவங்களுக்கு தமிழ் பேசுறவங்க இல்ல எந்த மொழி பேசுறவங்க இந்தியாவில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த உதவிகள் வந்து நாங்க எல்லா வகையிலுமே பண்ணிருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ குரூப் ஆஃப் பீப்புள், வி ஸ்டாண்ட் டுகெதர் டியூரிங் டிஃபிகல்ட் டைம்ஸ். ஸோ நிச்சயமா ஸ்டெப் இன் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. நீங்க எப்ப வேணாலும் ரீச் அவுட் பண்ணலாம், ஒரு நீங்களே அந்த ரீச்சபிள் பர்சனாவும் இருக்கலாம். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சோ மச். எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப வணக்கம். எனக்கு பெரிய திருப்தி. And a happy Women's Day. It's more than you've seen. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வாழ்க்கையை நடத்துங்க. எந்த விதத்திலையுமே சோர்ந்து போகாதீங்க. You're more than, you're more stronger. அவ்வளவுதாங்க சொல்றதுக்கு. நன்றி, வணக்கம்.
Thank you so much, Mary and Sumi. It was very useful. ரொம்ப thanks. So, என்ன ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தாலும் we have resources to reach out. So அதுக்காக தான் இது ஒரு அவேர்னஸுக்காக we call them as speakers. So you guys know இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டெப் இன் பண்ணி நீங்க ஹெல்ப் பண்ணணும்னா வாலண்டியரா பண்ணலாம் அவங்க சொன்ன மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஃபெலிசிட்டேஷன் ஒரு சின்ன பிளேக் வச்சிருக்கோம். ஸோ வி வில் மேக் ஷுர் வி வில் சென்ட் இட் டு யூ போத் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஃபெட்னாவுடைய தமிழ் ரியாக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமா இதுல ராஜேஷ் அவங்க கலந்துக்க முடியல, அவங்க அதனால அவருக்கும் இதை ஏற்பாடு செய்த மணிக்கும் ராஜேஷ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.